நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் காது குத்துதலை பற்றி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். காது குத்துவது எதற்காக, அது எப்படி பழக்கமாக வந்திருக்கிறது, எபிரேயர்களுடைய வழக்கமா இருக்கிறது. எபிரேயர்கள் என்று சொல்லும் போது இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் ஒன்றாக இந்த நியமம் இருக்கிறது. அதாவது இது காது குத்துவது என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. ஒரு அடிமையாக இருப்பவர்களுக்கு, அடிமையாக அந்த காலத்தில் மனிதர்கள் அடிமைப்படுத்தி வந்தார்கள். ஒருவரை ஒருவர், அதாவது ஆடுகளை மாடுகளை விற்பது வாங்குவது போல மனிதர்களை அடிமைகளாக வாங்குவதும் விற்பதுமாக அந்த காலத்தில் பழக்கம் இருந்தது. அதன் பொருள் என்னவென்றால், ஏழைகளாக இருப்பவர்கள், சாப்பிடக்கூட வழி இல்லை என்று ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பணக்காரர்கள் விலைக்கு வாங்குவார்கள். தங்கள் வீட்டின் வேலைகளுக்காகவும் விவசாய வேலைகளுக்காகவும் மொத்தமாக பணம் கொடுத்து, ஒரு வருடத்திற்கு இவ்வளவு என்று பணம் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கி கொள்வார்கள். அவர்களுக்கு தங்குமிடம், உணவு, அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த முதலாளிகளை கவனித்துக் கொள்வார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் சொல்லுகிற, அந்த முதலாளிகள் சொல்லுகிற வேலையை செய்ய வேண்டும். இப்படியாக அந்த காலத்தில் பழக்கம் இருந்தது. இந்த பழக்கத்தின்படி அவர்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கடமையாக இந்த காது குத்துதல் எனும் நிகழ்வு இருக்கிறது. ஒவ்வொரு 7வது வருடமும் ஒரு வருடமாக இஸ்ரவேலில் விவசாய வேலைகள், எந்த வேலைகளையும் செய்யாமல் ஓய்ந்திருப்பார்கள். பயிரிட மாட்டார்கள். நிலங்களை ஃப்ரீயாக காற்றோட்டமாக விட்டு விடுவார்கள். இப்படியாக செய்யும் பழக்கம் இருந்தது. அது கர்த்தரிட்ட கட்டளையாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு 7வது வருடத்திலும் தங்களிடத்தில் இருக்கிற அடிமைகளை அவர்கள் விடுதலையாக்கி விட்டு விடுவார்கள். எனக்கு வேலை செய்தது போதும், நீ போகலாம் என்று விட்டு விடுவார்கள். அவர்கள் கொடுத்த பணத்திற்கு ஏற்ற வேலை வாங்கி முடிந்து விட்டது, ஓய்வு வருடம் வந்தது, நீ விடுதலையாகி போகலாம் என்று அனுமதித்து விடுவார்கள். ஆனால் உண்மையான நல்ல முதலாளிகளிடத்தில் வேலை செய்கிற அடிமைகள் அந்த முதலாளியை விட்டு போக மனதில்லாது இருப்பார்கள். இவர்கள் அடிமையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பாய் கவனித்துக் கொண்டு அவர்களை பார்த்து கொள்கிற முதலாளிகள் மேல் அந்த அடிமைகள் நேசத்துடன், பாசத்துடன் அவர்களை விட்டு போக மனதில்லாமல் தங்களுடைய ஏழ்மை நிலையினாலும், நாங்கள் போக விரும்பவில்லை, உங்களிடத்திலேயே இருந்து நாங்கள் இன்னும் பணிபுரிகிறோம், நாங்கள் சந்தோஷமாக இங்கேயே இருக்கிறோம் என்று இப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமை மனப்பூர்வமாக நான் விடுதலையாகி போக மாட்டேன், தொடர்ந்து என் முதலாளிக்கு வேலை செய்வேன் என்று நினைத்து அதை ஒப்புக்கொண்டு தன் முதலாளியிடம் சொன்னால், அந்த முதலாளி அந்த அடிமையை அழைத்து வந்து கதவினிடத்திலோ அல்லது நிலையினிடத்திலோ நிற்க வைத்து அந்த அடிமையின் காதை குத்த வேண்டும். ஒரு கம்பியினால் குத்தி ஓட்டை போடுவார்கள். இப்படி செய்வது எதற்கு அடையாளம் என்றால், நீ நிரந்தரமாக எனக்கு அடிமையாக நீ இருக்கலாம் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதாவது காது குத்துதல் என்கிற நிகழ்வு ஒரு அடிமையை குறிக்கிறது. நான் உனக்கு அடிமை என்று ஒப்புக்கொள்வதை குறிக்கிறது. இன்றும் தமிழ் கலாச்சாரத்தில் இது பழக்கமாக இருக்கிறது. இதை கொஞ்சம் ஆழமாக தொடர்ந்து தியானித்தால், நம்முடைய முற்கால பழக்கமாக இது எபிரேயருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் இதை பின்பற்றுகிறோம் என்றால், 2000 வருடங்களுக்கு முன்போ அதற்கு முன்பாகவோ இஸ்ரவேலர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அப்படி சிதறப்பட்ட இஸ்ரவேலர்கள் இந்திய தேசத்திலும் வந்து, தோமாயா வந்தது போல அதற்கு முன்போ அதற்கு பின்போ இஸ்ரவேலர்கள் வந்து இந்த பூமியில் பணிக்கு பெருகி இருக்கலாம். தங்கள் பூர்வோத்திரத்தை அவர்கள் மறந்தும் இருக்கலாம். இன்றும் நம்முடைய குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு சில தலைமுறைகளுக்கு மேலாக
இன இனத்தை நம்முடைய முன்னோர்களை குறித்து வரலாறு தெரிவதில்லை யாருக்குமே. ஒரு சில ஒரு 4-5 அதிகமாக என்றால் அதிகமாக 4-5 தலைமுறைகள் வரைக்கும் தான் யார் என்று தெரிகிறது. அப்படியே இன்னும் கொஞ்சம் போனாலும் 2000 வருட வரலாறு எல்லாம் யாருக்கும் தெரிவதில்லை. அப்படி பார்க்கும்போது எப்படி இந்த பழக்கம் வந்தது, அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் தான் இங்கு வந்தார்களோ என்று தோன்றுகிறது. ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரவேலராக இருக்கலாமோ என்றும் கூட யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை நாமும் கடைபிடிக்கிறோம். அன்று இஸ்ரவேலர் எப்படி பிடரியை கடினப்படுத்தினார்கள் என்று கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வனாந்திர பயணத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகிறதோ, அதே கீழ்ப்படியாமை, அதே பிடரியை கடினப்படுத்துகிற குணம் இன்றும் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. தலைமுறையாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போதும் பல காரியங்கள் நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் அன்று அவர்கள் செய்த தவறுகளே என்று பார்க்கும் போதும் பலவிதமான காரியங்கள் பார்க்கும் போது ஒத்து போகிறது. நம் முன்னோர்கள் அங்கிருந்து வந்திருப்பார்களோ என்று கூட. அன்று இஸ்ரவேலர்கள் என்னென்ன தவறுகள் செய்து கர்த்தரை கோபப்படுத்தினார்களோ அதெல்லாம் நாமும் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். இது வேதனைப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதனால் நாம் மனம் திரும்புவோம். இஸ்ரவேலராய் பிறந்தால் பரலோகராஜ்யத்திற்கு போய்விட முடியாது. அவர்களும் ரட்சிக்கப்பட்டால் தான் போக முடியும். அதனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலர் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். அதனால் நாம் அந்த காரியத்தில் நாம் விழிப்பாயிருப்போம். இதை பற்றி அதிகமாக நாம் கவனிக்க தேவையில்லை. பூர்வோத்திரத்தை தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை. அடுத்தது வாழ்க்கையின் வழிமுறைகளை, எது நீதி எது நியாயம். நம் வாழ்க்கையில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது நமக்கு முடிவெடுக்க தெரியாது, எது சரி எது தவறு. ஒருவர் ஒரு விதமாகவும் இன்னொருவர் இன்னொரு விதமாகவும் சொல்வார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம், அல்லது நமக்கே பல காரியங்கள் இரண்டில் எந்த முடிவு எடுப்பது என்றும் தெரியாமல் இருக்கலாம். சரி, இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் எப்படி சரியான முடிவெடுப்பது என்ற குழப்பங்கள் வரும். இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 21 முதல் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது பல காரியங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் படிக்கும் போது இந்த காரியங்கள் மட்டுமல்ல, இதன் அடிப்படையில் இன்று நமக்கு நடக்கிற வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான வழிகளை நாம் கண்டுபிடிப்பதற்கும் நல்ல முடிவுகளை நம் வாழ்க்கையில் எடுப்பதற்கும், எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயும் நாம் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு இந்த வேத பகுதிகளை வாசித்து பார்ப்பது நமக்கு மிக மிக பலனுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதற்காக, இந்த காரியத்தை கடைபிடிப்பதற்காக என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த வேத பகுதிகளை படித்தால் நமக்கு ஞானம் விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்மால் சுலபமாக சமாளிக்க, அதை வெற்றி பெற நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பிள்ளை தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடித்தால் அவன் கொல்லப்பட கடவன். இன்னொன்று, தன் தாய் தகப்பனை சபிக்கிறவன் கொல்லப்பட கடவன் என்று சொல்லுகிறது. இதை படிக்கும் போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஒரு மகனாக ஒரு மகளாக இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் தன் பெற்றோர்களை சபிக்கவோ அல்லது அடிக்கவோ செய்யக்கூடாது. அது பதிலுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இன்று அவர்களை போய் கொலை செய்யுங்கள் என்ற அர்த்தம் அல்ல. அவ்வளவு பெரிய பாவம் அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை சபிப்பதும் பெற்றோர்களை அடிப்பதும் அது அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு, அப்படியானால் நரகத்திற்கு செல்வதற்கான, உயிரோடு அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதி இல்லாதவர்களாய் மாறுகிறார்கள். இந்த வேத வசனங்களை பார்க்கும் போது 10 கட்டளைகளில் ஒன்றான உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை மீறில செயலாக இருக்கிறது. இப்படிதான் விளக்கமாக ஆண்டவர் இந்த 21ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தின் கட்டளைகளுக்கு விளக்கங்களை கொடுத்து உள்ளார். அடுத்து வருகிற வேத பகுதிகளில் ஒரு பெண்ணை ஒரு மனிதன் விலைக்கு வேலைக்காரியாக வாங்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த பெண்ணை
ஒருவேளை அந்த பெண்ணை விட்டு இன்னொரு திருமணம் செய்வதானால் அந்த பெண்ணுக்கு தேவையான அன்னவஸ்திர விவாக கடமையை செய்ய வேண்டும். அந்த பெண்ணை நீ தள்ளிவிடுவதானால், ஒரு ஏழை பெண்ணை அப்படியே விட்டுவிடக் கூடாது. அந்த பெண்ணிற்கு தேவையான ஆகாரத்திற்கும் துணிமணிகளுக்கும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். அதில் குறைவு வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய நீதியை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்படியானால் இதை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் எந்த மனிதனையும் நாம் கைவிட்டு விடுவதோ, நீ எப்படியானால் போ என்று விரட்டி விடுவதோ, முக்கியமாக ஆண்கள் பெண்களுக்கு துரோகம் செய்வது, திருமணம் செய்து கொண்டு பின்பு விரட்டி விடுவது போன்ற இப்படிப்பட்ட பல காரியங்கள் பல இடங்களில் நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை இந்த வேத பகுதிகளில் தெளிவாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி செய்பவர்களை கர்த்தர் மகா பெரிய தண்டனைகளையும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் குறித்திருக்கிறார். இப்படிப்பட்ட வேத பகுதிகளை அடிப்படையாக வைத்துதான் அரசியலமைப்பு சட்டங்கள் பல நாடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட அம்பேத்கரால் எழுதப்பட்ட போது பைபிளின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. அப்படி இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், வேதாகமம் நமக்கு நீதி நியாயங்களை போதிக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, எந்த சூழ்நிலையிலேயும் சரியான முடிவு எடுக்கிறவர்களாக நம்மால் வாழ முடியும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு விவசாயி மாடு வளர்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மாடு முட்டுகிற மாடா இருந்து அந்த மாட்டை கட்டி வைக்கவில்லை என்றால், அந்த மாடு போய் இன்னொருத்தரை முட்டி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால், அந்த மனித உயிருக்கு பதிலாக இந்த மாடை கொலை செய்ய வேண்டும், அந்த மனிதனையும் கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நாம் கவனக்குறைவாக மிருகங்களை வளர்ப்பவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மிருகங்களினால் மற்றவர்களுக்கு எந்தவித இடையூறும் வரும்படி நாம் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தையும் கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லி தருகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வேண்டும் என்று அடித்து சித்திரவதை செய்து அவனை கொன்று போட்டால், அப்படி செய்த மனிதனையும் கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அது கொலை பாவம். ஒரு மனிதனை கொலை செய்யாதே என்ற 10 கட்டளைகளில் ஒன்றான கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையின் விளக்கத்தை இங்கு கொடுக்கிறார். இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீயும் கொல்லப்பட வேண்டும், சரிக்கு சரியாக நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை தெரிந்தால் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். அதற்காக இது போதிக்கப்படுகிறது. இன்னொரு காரியம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று விடுகிறார். அது தேவ செயலாய் நடக்கிறது. அப்படியானால் தன்னை அறியாமல், இதற்கு ஒரு உதாரணமாக வருகிற அடுத்த வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மரத்தில் ஏறி மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். அவன் மேலே பார்த்து மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போது அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய கோடாரி கீழே விழுகிறது. அந்த கோடாரி விழும் நேரத்தில் யாரும் வேறொருவன் அங்கே கீழே வருகிறான். அவன் தலையில் பட்டு அந்த நேரமே அவன் அந்த இடத்தில் மரித்து விடுகிறான். இப்படி இருக்கும்போது இந்த மனிதனுக்கு மேலே இருக்கிற மனிதனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் கொலை செய்து விட்டான். இதைதான் தேவ செயல் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால், அவன் அறிந்து செய்யவில்லை, அறியாமல் செய்ததினால் அவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போக வேண்டும். அந்த ஊரை விட்டு பக்கத்தில் இருக்கிற அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போக வேண்டும். அப்படி என்றால் காவல் நிலையத்தில், போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய தினத்தில் அது போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக கர்த்தர் வாழ்க்கையின் நீதி நியாயங்களை நமக்கு போதித்து எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளின்படி நாம் நடக்கும்போது எந்தவித சேதமும் இல்லாமல், எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மால் சமாதானத்துடன் வாழ முடியும். இதையெல்லாம் படித்து அடிமைத்தனத்தை குறித்து படிக்கும் போது, இன்று எங்கே இப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருக்கிறது என்று விட்டுவிடக் கூடாது. அதில் என்ன அந்த விஷயங்களை அப்படியே எடுத்துக்கொள்வதை காட்டிலும் அதன் கருத்து என்ன, கர்த்தர் எப்படி இரக்கமுள்ளவராய் ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனுசரணையாக ஆதரவாக சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளை எல்லாம் படித்து பார்க்கும் போது தெரியும். இதனால் நம் வாழ்க்கையின் குழப்பங்கள் நீங்கும், தெளிவாக வாழலாம்.
யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம். கர்த்தர் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவிதமான சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எது சரியான நீதியான பாதை, நம் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்த நீதி நியாயங்களை போதித்திருக்கிற வசனங்களை பார்த்து வருகிறோம். இப்பொழுது யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். அப்படி ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அதற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், எந்த பாவத்திற்கு எந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் மாடை திருடி கொண்டு போய் விற்று அல்லது தனக்காக எடுத்துக்கொண்டால் அவன் கண்டுபிடிக்கப்படும் போது அவன் பதிலாக 5 மாடுகளை தர வேண்டும். ஆடாக இருந்தால் ஒரு ஆட்டிற்கு 4 ஆடுகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இப்படி ஒரு நீதியை தெரிவிக்கிறார். ஒரு மனிதன் திருடுகிறான். அந்த மனிதன் திருடி கொண்டிருக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டுபிடித்த உடனே அவனை சரியாக அடித்து விடுவார்கள். அப்படி அடிக்கும் போது அவன் இறந்து விட்டான் ஆகில், எல்லோரும் சேர்ந்து அடிக்கும் போது அவன் செத்து விட்டால் அது குற்றமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் இருளில் அடிக்கப்பட்டு அவன் கொல்லப்பட்டு இருந்தான் ஆகில் அது அந்த அடித்தவர்கள் மேல் இரத்தப்பழி இல்லை. ஒருவேளை அது பகலாக இருக்குமானால் அந்த நேரத்தில் அது அந்த மனிதனின் இரத்தப்பழி அந்த அடித்தவர்கள் மேல் வரும் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதே போல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் நன்றாக இருக்கிற அந்த தோட்டத்தில் வேறொருவன் தன்னுடைய மாடுகளையோ ஆடுகளையோ மிருகங்களை விட்டு மேய்த்து விட்டார். அந்த நஷ்டத்திற்கு, அந்த செடியின் நஷ்டத்திற்கு இந்த மனிதன் சரியாக நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இது தோட்டத்தில் மாடுகளை மிருகங்களை மேய விட்டதற்கான நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய விவசாய நிலத்தில் முட்களை கொளுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த முள் பற்றி எரிந்து அது பக்கத்தில் உள்ள நிலத்தில் உள்ள பயிர்களை எரித்து சேதப்படுத்தி விட்டதானால் அந்த சேதப்படுத்தப்பட்டதின் அளவுக்கு ஏற்றபடி அந்த சேதம், அந்த பயிர்கள் எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ற நஷ்ட ஈடை இந்த தீ கொளுத்திய மனிதன் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதன் என்னுடைய மாடையோ தன்னுடைய பொருள்களையோ கொடுத்து பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளி தேசத்துக்கு போகிறான். அப்படி யாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறானோ அந்த மனிதனிடத்தில் இருந்த அந்த பொருள் தொலைத்து விடுகிறது என்றால் காவலாக வைத்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் நியாயாதிபதியின் இடத்தில் கொண்டு போகப்பட வேண்டும் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அதே போல ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய ஒரு பொருளை மிருகங்களை இரவல் வாங்கி இருக்கும் போது அந்த மிருகங்கள் தொலைந்து போனால், அந்த பொருள் தொலைந்து போனால் அந்த மனிதன், இந்த கேஸ் ஜட்ஜிடத்தில் கோர்ட்டுக்கு போக வேண்டும், நியாயாதிபதியின் இடத்தில் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நடந்தால் கோர்ட்டில் நாம் அனுமதிக்க வேண்டும் என்று. ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்தை உழுவதற்காக ஒரு மாடை ஒரு எருதை வாங்கி உழுது கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சமயத்தில் அந்த எருதின் உரிமையாளனும் அங்கேயே இருக்கிறான். அப்பொழுது அந்த மிருகம் செத்து விட்டது, ஏதாவது மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அடித்து கொன்று விட்டது என்றால் அந்த கூட இருந்த மனிதன், அந்த உரிமையாளன் கூட இருந்ததினால் அந்த பொருளுக்கு இந்த இரவல் வாங்கியவன் நஷ்டம் கொடுக்க தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணை ஒருவன் கட்டாயப்படுத்தி தவறு செய்தால் அதனால் அந்த பெண்ணை அவன் பணம் கொடுத்து பரிசு முறைமையின்படி நிச்சயதார்த்தம் செய்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த திருமணத்தை அந்த பெற்றோர்கள் நடத்த, அந்த பெண்ணின் பெற்றோர்கள் நடத்த விரும்பவில்லை என்றால் அதற்கு நஷ்ட ஈடாக இந்த மனிதன் பணம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பில்லி சூனியம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் இஸ்ரவேலரின் நடுவில் இருக்கக்கூடாது, அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள் இதையெல்லாம் செய்கிறவர்கள் இஸ்ரவேலரின் நடுவே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கொன்றுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நியாயாதிபதிகள் அது அப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். நியாயாதிபதிகளுக்கு, அதாவது
கோர்ட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்கள் இவை. கற்புள்ள வாழ்க்கை வாழாதவர்கள், கற்பு நெறி தவறியவர்களை கொன்றுவிட வேண்டும். அளவுக்கு அதிகமான பலவிதமான அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள் இஸ்ரவேலரின் நடுவே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை கோர்ட் கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது, தனி மனிதனுடைய சட்டதிட்டங்கள் அல்ல. கர்த்தருக்கு மட்டுமே நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். நம்முடைய பலிகளும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இதை நாம் சரியாக கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். யாராவது மிரட்டினார்கள் என்றாலோ, அல்லது வற்புறுத்துகிறார்கள் என்றோ, அல்லது அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்றோ, எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் மற்றவர்களுக்கு பலியிடுவதோ காணிக்கை செலுத்துவதோ கூடாது. நாம் நம் கர்த்தருக்கு மட்டுமே காணிக்கை செலுத்த வேண்டும், பலியிட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அந்நியர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாம் கொடுமைப்படுத்தக்கூடாது, அவர்களை தவறாக காயப்படுத்தக்கூடாது. நீதி நியாயங்களை மீறி அவர்களுக்கு கேட்பதற்கு யாருமில்லை என்று நாம் அவர்களை கொடுமைப்படுத்தினால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றே சட்டம் கொடுக்கிறார். சட்டமன்றத்திற்கு கோர்ட்டுக்கு கொடுக்கப்படுகிற சட்டத்திட்டமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் போது, பண உதவி செய்யும் போது அவர்களிடத்தில் வட்டி வாங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும், கடன் பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் சட்டம் கொடுக்கிறார். நியாயாதிபதியை தூஷிக்காதே, உன் ஜனத்தின் அதிபதியை சபிக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் பொருள் என்ன? நம்மை ஆளுகை செய்கிற அரசாங்க அதிகாரிகள், கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள், காவல்துறையினர் போன்றவர்களை நாம் நாம் தூஷிக்க கூடாது, திட்டக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, அவர்களை சபிக்கவும் கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மிடத்தில் உள்ள மிருகங்களின் முதற் பேரானதை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும், பலியிட வேண்டும். முதற் பேரான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவர்களை ஊழியத்திற்கென்று வாழ சொல்ல வேண்டும். ஊழியத்திற்காக அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஈடாக நாம் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கென்று பலி கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆடு குட்டி போட்டதானால் 7 நாட்கள் அந்த குட்டி தாயோடு இருக்க வேண்டும். 8ஆம் நாளில் அதை கர்த்தருக்கென்று பலி கொடுக்கலாம். பிறந்த உடனே அந்த குட்டியை பலி கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல மற்ற மிருகங்களை, சாப்பிடக்கூடிய ஆடு மாடு போன்ற மிருகங்களை தானாக செத்ததையோ அல்லது மற்ற மிருகங்கள் கொன்ற மிருகத்தையோ, அதாவது ஒரு சிங்கமோ ஒரு புலியோ கரடியோ ஒரு மாட்டை அடித்து விட்டது, மாடு செத்து விட்டது என்றால் அதை நாம் சாப்பிடக்கூடாது, அந்த மாംசத்தை புசிக்க கூடாது. வியாதி வந்து செத்த மிருகத்தையும் புசிக்க கூடாது. இப்படி நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பலவிதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் விலக்கி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம், இத்தந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஞானத்தை நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ளாததினால்தான் எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்படுவது என்று தெரியாமல் தவறாக செயல்பட்டு அதனால் வரும் பாதிப்புகளை சுமந்து கொண்டு, எதினால் நமக்கு கஷ்டம் வருகிறது வாழ்க்கையில், எதினால் சரியாக நல்ல காரியங்கள் நடக்கிறது, நமக்கு சரியாக நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதே இல்லை. ஏதோ வருகிறது ஏதோ போகிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயமாய் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க தேவையில்லை. நம்முடைய இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் காரணம் தெரிந்திருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எது வந்தாலும் இது இதனால் தான் வந்திருக்கிறது என்று தெளிவாக நமக்கு தெரியும். கண்டிப்பாக நாம் வேதத்தை தியானிக்கும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நன்மையை நாம் தேடிக்கொள்ள முடியும், தீமையை விட்டு நாம் அகன்று விட முடியும் சுலபமாக. இதே போல வியாதிகளை கூட, பலவிதமான வியாதிகள் இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. இவைகளில் இருந்தும் காத்து கொள்ள நீதி நியாயங்களை நாம் வேதத்தில் படித்து புரிந்து நாம் நடந்தால்
அதனால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம் ஜீவனையும் நம் ஆத்துமாவையும் நரகத்தை தப்புவித்துக் கொண்டு நித்திய ஜீவனை அடைய முடியும். இதற்கான எல்லா வழிகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இந்த பகுதி அந்த பகுதி என்று வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காமல் எல்லா வசனங்களும் கர்த்தர் நமக்கு கைகளில் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் தான் சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதிலும் 34 புத்தகங்களை எடுத்து விட்டார்கள். கொடுத்திருப்பதே 66 புத்தகங்கள் தான். அதையாவது நாம் முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய கிருபையின் படியும் நம்முடைய விருப்பத்தின் படியும் கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வார். அளவற்ற அவருடைய கிருபை பெரியது. நாம் நம் இருதயத்தை வளைக்க வேண்டும். நம் இருதயத்தை கடினப்படுத்தி மரம் போல நம் இருதயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நாணலை போல வளைக்க வேண்டும். நாணல் என்பது மெல்லிய செடியாக இருக்கிறது. பாய்களை பின்னுவார்கள். அந்த நாணல் செடி லேசான ஒரு காற்று அடித்தாலும் வளைந்து விடும். ஒரு காரியம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஏரிக்கரையில் ஒரு மரமும் இருக்கிறது. அதன் பக்கத்தில் நிறைய நாணல் செடிகள் முளைத்திருக்கிறது. மிகப்பெரிய புயல் காற்று ஒன்று வருகிறது. அந்த புயல் காற்று வந்ததும் அந்த பெரிய மரம் அந்த புயல் காற்றை தாங்க முடியாமல் சரிந்து விழுந்து மறைத்து விட்டது. ஆனால் இந்த சிறிய நாணல் செடி அந்த காற்றை சுமந்து எதிர்த்து நிற்காமல் வளைந்து கொடுப்பதினால் அது உயிரோடு அந்த செடி வேர் பிடுங்கப்படாமல் அப்படியே இருக்கும். இது நிஜமாக இயற்கையில் நடக்கக்கூடிய சம்பவமே. அப்படிப்பட்ட பெரிய புயல் காற்றையும் கூட இந்த நாணல் செடியால் தாங்க முடிகிறது என்றால் காரணம் அதில் வளைந்து கொடுப்பதே காரணம். அது தன்னை கடினப்படுத்தாமல், தன் மனதை கடினப்படுத்தாமல், காற்றுக்கு எதிர்த்து நிற்காமல், பெருங்காற்று வருகிறது என்னும் போது அதை தாழ்வாக தலைவணங்கி விட்டு விடுகிறது. அதனால் அது தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. மரமோ தன்னை வளைக்க முடியாமல் அது அப்படியே பெருத்து இருப்பதினால் அது தன்னை வளைக்க முடியாமல் காற்றை எதிர்த்து நின்று கடைசியில் விழுந்து விடுகிறது. இது போலதான் நம்முடைய இருதயமும். நம்முடைய இருதயம் கர்த்தரின் வார்த்தைக்கு வளைந்து கொடுக்கும் போது கர்த்தருக்கு இசைந்து போகிறோம். அவர் வழிகளில் நடக்கிறோம். அவருக்கு பணிந்து கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், உலக வாழ்க்கை தான் வாழ்வேன், என்னால் முடியும், நான் வாழ்ந்து கொள்வேன், என் வாழ்க்கையை நானே வாழ்ந்து கொள்வேன், வேதம் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, கர்த்தரை நானே கேட்க வேண்டும், அதையே நான் படிக்க வேண்டும் என்று கடினமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பது என்பது புயலுக்கு எதிர்த்து நிற்கிற மரம் போல. நம் இருதயம் உலக இன்பங்களினால் கொழுத்து பெருத்து நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போனதானால் துன்பத்திலும் வேதனையிலும் இருப்பவர்களிடத்தில் வேத வசனங்களை சொன்னால் கேட்பார்கள். ஆனால் எந்த துன்பமும் இல்லாமல் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் நாளை வருகிறேன் போகலாம் என்று போய்விடுவார்கள். ஒரு வார்த்தை கேட்க கூட அவர்களிடத்தில் பொறுமை இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் மரம் போல அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. சரீரம் கொழுக்கலாம் தவறில்லை, ஆனால் மனம் கொழுக்க கூடாது. அதுதான் ஆபத்தானது. மனதில் கொழுப்பு இருக்கக்கூடாது. அதற்கு பெயர் திமிர், பெருமை என்று சொல்லலாம். அந்த குணங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு கர்வம் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் இராதபடிக்கு நம் இருதயத்தை எப்பொழுதும் பார்த்து கொள்ள வேண்டும். எதையும் செவி கொடுத்து கேட்கிற தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும். அதை சரியா தவறா என்று யோசிக்கிற பொறுமை வேண்டும். இப்படி இருந்தால்தான் நம் வாழ்க்கையை ஞானமாக நடக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் வளைந்து கொடுக்கும் போது மரம் போல விழுந்து போகாமல் நாணல் போல வளைந்து கொடுத்து நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக நித்தியமாக நிரந்தரமாக இருக்கலாம். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வீணான வாக்குவாதங்களை விட்டு கர்த்தர் போதிக்கிற நீதி நியாயங்களை கற்று நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம். கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து மோசே ஐயாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் இந்த கட்டளைகளையும் இந்த 10 கட்டளைகளையும் இந்த நியாயங்களையும் எடுத்து சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னார், 70 மூப்பர்களோடு, இஸ்ரவேலரின் 70 மூப்பர்களோடு நாதாவும் அபியூவையும் சேர்த்து கொண்டு மோசே ஐயாவை சீனாய் மலையில் ஏறி வர சொன்னார். அப்பொழுது இவர்கள் கீழே இருந்தார்கள். மோசே ஐயாவை தவிர மற்றவர்கள் கீழே இருந்தார்கள்.
அப்பொழுது கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் 72 பேரும் மோசே ஐயா கூட சென்றார்கள். அப்பொழுது மலையின் அருகில் சென்ற போது கர்த்தர் சொன்னார், அவர்கள் மலையில் என் அருகில் வரக்கூடாது, தூரத்தில் இருந்து அவர்கள் என்னை பார்க்கலாம், அந்த 72 பேரும் என்று சொன்னார். இப்படியாக அவர்கள் 72 பேரும் தூரத்தில் நின்றார்கள். மோசே ஐயாவோ கர்த்தரிடம் சென்றார். அப்பொழுது கர்த்தரை அவர்கள் முகமுகமாக பார்த்தார்கள். அவருடைய பாதங்களின் கீழே நீல கல்லிழைத்த பிரபைக்கு ஒப்பாக, அதாவது ஒரு நீல நிற வைரக்கல், பெரிய வைரக்கல் ஒன்று பிரகாசித்துக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அது போல அந்த ஒளிர்கிற அந்த தன்மையை அவர்கள் பார்த்தார்கள். ஓரளவு சொல்ல வேண்டும் என்றால், நன்றாக இருக்கிற சூரிய வெளிச்சத்தில் சில நேரங்களில் நீல நிறமாக அழகாக வானம் தெரியும். அதுபோல ஒரு நீல நிற ஒரு சூழலும் அதன் மேல் மிக பிரகாசமான ஒளியும் இருந்தது. இப்படியாக அவர்கள் தேவனை தரிசித்தார்கள். தரிசித்த பின்பு புசித்து குடித்தார்கள், அங்கேயே இருந்தார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை அழைத்து வர சொன்னார். மோசே ஐயாவும் யோசுவாவும் இன்னும் கொஞ்சம் மேலே சென்றார்கள். யோசுவாவை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு மோசே ஐயா கொடுமுடிக்கு சென்றார். அப்பொழுது அந்த மலையின் மேல் அங்கிருந்து கர்த்தருடைய குரல் வந்தது. 6 நாட்கள் அவர் அங்கு காத்திருந்தார். அதன் பின்பாக கர்த்தர் அழைத்தார். மலையின் மேல் ஒரு மேகம் வந்தது. அந்த மேகத்தில் மோசே ஐயா ஏறினார். அப்பொழுது அந்த மேகம் உயர்ந்த ஒரு மலையின் மேல் அந்த மலை உச்சியில் கொண்டு சென்றது. இது பரலோகத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மோசே ஐயாவை அழைத்து எடுத்து கொண்டு போயிருக்கிறார். அப்பொழுது அங்கு கர்த்தர் மோசே ஐயாவோடு 40 நாட்கள் பேசினார். பேசி அவர்களுக்கு இந்த கட்டளைகளையும் இந்த கற்பனைகளையும் சட்ட திட்டங்களையும் வாழ்வியல் முறைகளையும் போதித்து எழுதி கொடுத்து அனுப்பினார். இதையெல்லாம் மோசே ஐயா பெற்றுக்கொண்டார். அந்த 40 நாள் முடிந்த பின்பு மோசே ஐயா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து கீழே வருகிறார். அங்கு வந்து நல்ல சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இடும்படியாக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக இளைஞர்களை ஏற்படுத்தி காளை மாடுகளையும் மாடுகளையும் பலி கொடுத்து அதன் இரத்தத்தை பாதி எடுத்து பலிபீடத்தின் மேல் தெளிக்கிறார். மீதி இரத்தத்தை அந்த ஜனங்கள் மேல் தெளிக்கிறார். பின்பு அந்த மீதி இரத்தத்தை தெளிக்கும் முன்பதாகவே மோசே ஐயா கர்த்தர் தந்த அந்த சட்ட திட்டங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை எல்லாவற்றையும் படிக்கிறார். அதையெல்லாம் கேட்ட ஜனங்கள் அவைகளை நாங்கள் கைக்கொள்வோம் என்று சம்மதிக்கிறார்கள். சம்மதித்த பின்பு மீதியுள்ள அந்த பலியின் பாதி இரத்தத்தை அந்த ஜனங்கள் மீது மோசே ஐயா தெளிக்கிறார். இப்படியாக அந்த உடன்படிக்கை முழுமை அடைகிறது. இப்படி இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இந்த கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கட்டளைகளின்படி நீங்கள் நடந்தால் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக இந்த கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடக்கிறவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களே அவருடைய ஜனமாய் இருக்கிறார்கள். நாம் வெறுமனே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வாரத்தில் ஒரு நாள் தேவாலயத்திற்கு செல்வதினால், சபைக்கு செல்வதினால் மட்டும் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தைகளின்படி நடந்தால் மட்டுமே அப்படி சொல்லிக்கொள்ள முடியும். அது இந்த காலத்தில் முடியாது என்று சொல்ல வேண்டாம். அந்த காலம் இந்த காலம் என்று நம்மை பிரித்து பார்க்க தேவையில்லை. காலங்கள் என்ன செய்யும்? மனித மனங்கள் தான் கெட்டு போயிருக்கிறது. காலத்தில் என்ன மாற்றம் இருக்க போகிறது? பூமியும் வானமும் அதினதின் காலத்தில் அது சரியாக சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. நிலாவும் சூரியனும் நமக்கு காலத்தை சொல்லுகிறது. மாதங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறித்து சொல்லுகிறது. அவைகளில் எந்த மாற்றமும் இல்லையே. மனிதனுடைய இருதயத்தில் தான் மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனால் நம்முடைய மனம் கெட்ட விதமாக மாறி இருப்பது நல்ல விதமாக மாறினால் அது நல்லது தானே. அது எப்படி முடியாமல் போகும்? நல்ல மனம் கெட்டவர்களாக சீக்கிரமாக மாறும்போது கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவது முடியக்கூடிய காரியம் தானே. மனம் என்பது நம்மளுடைய கைக்குள், நம்முடைய கண்ட்ரோலில் தானே இருக்கிறது. நம்மளுடைய மன விருப்பம் என்பது நமக்கு உட்பட்டதுதான்.
அது நம்மை மீறிய ஒரு விஷயம் அல்ல. என்னை அறியாமல் நான் தவறு செய்தேன் என்று சொல்வது தவறு. நாம் அறிந்துதான் எல்லா காரியங்களையும் நன்மையோ தீமையோ செய்கிறோம். நம் மனம் எதை நம்முடைய சிந்தை கட்டளையிடுகிறதோ அதை தான் நாம் செயலில் செய்கிறோம். அதனால் தெரியாமல் செய்தேன் என்றோ நன்மையோ தீமையோ எல்லாம் நம் மனம் அறிந்துதான் செய்கிறோம். அறியாதது என்று எதுவும் இல்லை. அதனால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். காலத்தின் மேல் பழி போட்டு இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியாது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட சொற்களே நம் வாயில் வரக்கூடாது. முடியாது என்று முயற்சி செய்தே பார்க்கவில்லை. எப்படி முடியாது என்று சொல்லுகிறார்கள்? யார் முயற்சித்தால் வேத வசனங்களை படித்து முழுமையாய் வேதத்தை படித்திருக்கிறார்களா? எத்தனை முறை படித்திருக்கிறார்கள்? முடியாது என்று சொன்னவர்கள், வேதத்தின்படி வாழ முடியாது என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வேத வசனங்களை படித்திருக்காதவர்களாக தான் இருப்பார்கள். வேதத்தை படிக்காதவர்கள் தான் அதை முடியாது என்று சொல்வார்கள். படிக்க சோம்பேறித்தனப்படுகிறவர்கள், உலக இச்சைகளில் மூழ்கி இருப்பவர்கள், கர்த்தரை நேசிக்க தெரியாதவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூற தெரியாதவர்கள், அவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசி பாராதவர்கள். அவர் அன்பை ருசித்து விட்டால் விட்டு போக முடியாது. அப்படி இருதயத்தை கடினப்படுத்தி அடுத்தவரை அல்ல நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். வாழ்க்கை ஒரு முறைதான், ஏமாந்து போய்விடக் கூடாது. இவ்வுலகத்தின் பாவங்களினாலும் இவ்வுலகத்தின் தீமையான காரியங்களையும் கண்டு மயங்கி ஒரு முறை கிடைக்கிற இந்த வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை விரும்புவோம், நேசித்து பின்பற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வோம். அதற்கு ஒரே வழி வேத வசனங்களை தியானிப்பது. அப்படி வேத வசனங்களை படிக்கும் போது எது நியாயம் நீதி என்று புரியும். அதை புரிந்த பின்பு அதை கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பிரதியிட வேண்டும், அதை சப்ஸ்டியூட் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நம் வாழ்க்கை பரிசுத்தமானதாக மாறும். பரிசுத்தமாய் வாழவும் முடியும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் முடியும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியம் மட்டும் புரிய வேண்டும். நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை மட்டும் மனிதர்கள் புரிந்து கொண்டால் அதன் பின்பு எந்த மனிதனும் பாவம் செய்ய மாட்டான். அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு அருவருக்கத்தக்கது. அந்த நரகத்தின் வேதனையை அறிந்துவிட்டால் யாரும் பாவம் செய்ய மாட்டார்கள். இவ்வுலக இன்பங்களை தேட மாட்டார்கள். இச்சை இருக்காது. ஒரு சாதாரண வியாதி வந்தாலே மனிதன் திருந்து விடுவான். அப்படி இருக்க கொடிய நரகத்தை பற்றி அறிந்து கொண்டால் அந்த கொடுமையை நினைத்து பார்த்தால், கொஞ்சம் யோசித்து புரிந்து பார்த்தால் போதும். அக்கினி கடல் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையே போதும். ஒரு கடலை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கடலில் தண்ணீர் இருக்கிறது, அதில் கொஞ்சம் நாம் நகர்ந்து சென்றாலே தண்ணீரில் மூழ்கி விடுவோம். அப்படி இருக்க அந்த கடலின் அருகே அக்கினி கடலாக இருந்தால் அதன் அருகே கூட செல்ல முடியாது. அதன் அனல் எவ்வளவு தூரத்தில் இருக்கும். அப்படி இருக்க நம்முடைய நிலை எந்த அளவுக்கு வேதனை உள்ளதாக இருக்கும். நினைத்து பார்த்தால் பாவம் செய்ய தோன்றாது. பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கையை தெளிவுள்ளதாக்கும். அவர் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். அப்படி இருக்க அவர் நமக்குள் வந்து வாசம் செய்யும் போது, அவரை நாம் பற்றி கொள்ளும் போது, வேத வசனங்களை படிக்கும் போது என்ன நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது முழுமை அடைவது வேத வசனத்தோடு ஜெபிக்கும் போதுதான். தேவ சித்தத்தின்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தாவே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், எனக்கு நகைகள் வேண்டும், துணிகள் வேண்டும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை மட்டுமே ஜெபமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆரம்ப ஜெபம்தான். அது மட்டுமே முழுமையடைந்து விடாது. ஜெபம் என்பது பலவித பரிமாணங்களில் பல காரியங்களில் இருக்கிறது என்றாலும் அடிப்படை காரியம் நாம் கேட்கிற எதுவும் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். தேவ சித்தம் என்றால் என்ன? கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் கேட்கும் போது கண்டிப்பாய் நடக்கும். நம் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதையே நாமும் கேட்கும் போது கண்டிப்பாக அதை ஆண்டவர் தருவார். நாம் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவராக கொடுப்பார் என்று சும்மா இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான தேவ சித்தத்தின்படி வாழ்வது.
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கு நாம் உட்கார்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஜெபத்தை எப்படி கர்த்தர் கேட்பார்? அதை எப்படி நிறைவேற்றுவார்? பாவத்திற்கு அவர் துணை போவாரா? பாவத்தை செய்யும்படி நமக்கு அனுமதி கொடுத்து பலப்படுத்தி அனுப்புவாரா? கர்த்தர் நீதி உள்ளவர் அல்லவா? அவர் அப்படி செய்ய மாட்டார். அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலில் எந்த காரியத்திலும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்ட பின்பு அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் இதை விரும்புகிறேன், அதை செய்வதற்கு நானும் விரும்புகிறேன், நான் உடன்படுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தை குறித்து என்று எனக்கு கற்றுத்தாரும், இந்த காரியத்தை நற்காரியத்தை நடத்தி வையும் என்று நாம் ஜெபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு ஒரு மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்திற்கு நீ வேலைக்கு செல் என்று சொல்லுகிறார் என்றால், அதே பாதையில் சென்று அந்த வேலைக்காக நாம் அப்ளிகேஷன் போட்டு அந்த வேலையை பெற்று அதில் சேர முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். கர்த்தர் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வேலையை உனக்கு கொடுக்கிறேன், அதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லும் போது, நான் என் விருப்பத்திற்கு எனக்கு அந்த வேலை வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட வேலைதான் வேண்டும் என்று மாறி போய் வேறு காரியத்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வேறொரு வேலையை தேடி முயற்சித்து அதில் போய் சேரும் போது, அதற்காக நாம் ஜெபித்தால் அதை எப்படி கர்த்தர் கேட்பார்? அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கவும் மாட்டார். இப்படிதான் நம்முடைய ஜெபங்கள் பல விஷயங்கள் நடப்பதில்லை. அதனால் பலர் நினைத்துக் கொள்வது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று அதற்கும் கர்த்தர் மேலே குற்றப்படுத்துவது தவறு. கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். ஒரு ஜெபத்தையும் அவர் கேட்காமல் இருப்பதில்லை. அவருடைய காதுகளுக்கு, அவருடைய சிந்தைக்கு செல்லாத ஜெபங்கள் எதுவும் இல்லை. அது பரிசுத்தமானதாக இருந்தால் கண்டிப்பாக செல்லும். தீமையானதை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால் நம்முடைய ஜெபத்தில் குறைபாடு இருந்தால் அது கேட்கப்பட மாட்டாது. நம்முடைய ஜெபம் பரிசுத்தமானதாக இருந்தால் கண்டிப்பாக கேட்கப்படும். அதற்கு ஒரே அடையாளம் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். அதனால் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய பலிகளும் நம்முடைய விண்ணப்பங்களும் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய் அவருடைய சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக மோசே ஐயா மலையிலிருந்து இறங்கி வந்து பலி செலுத்தி அந்த இரத்தத்தை தெளித்து, இதுவே உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார். அந்த இரத்தத்தின் அடையாளம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தம் எப்படி இஸ்ரவேலர்கள் மேல் தெளிக்கப்பட்டதோ அதே போல நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மில் தெளிக்கப்பட்டு நாமும் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புரவாகிறோம். அந்த கர்த்தருடைய 10 கட்டளைகளின் உடன்படிக்கைக்கு நாமும் உடன்படுகிறவர்களாக மாறுகிறோம். பாருங்கள், 1000 வருட அரசாட்சியில் நாம் பங்கு பெறும் போது அங்கு தேவாலயம் இருக்கும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இந்த 10 கட்டளைகளும் இருக்கும். இது முடிந்து போனதா இருந்தால் 1000 வருட அரசாட்சியில் எப்படி இருக்கும்? கட்டளைகள் தேவையில்லை, நியாயப்பிரமாணம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? நியாயப்பிரமாணம் சிலுவையில் நிறைவேறி முடிந்தாயிற்று, சரிதான். ஆனால் அதை தெரிந்து கொண்டால் தானே, என்னவென்று தெரிந்து கொண்டால் அதன்படி நாம் நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள முடியும். 10 கட்டளைகளை கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மால் முடியும். நாம் மனம் வைக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். எரிகிற நரகாக்கினைக்கு அஞ்சு விலகி ஓடுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதே நம் வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியாய் இருக்கும். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளையாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபாண்டமான சொல் என்றால் என்ன? அப்படி என்றால் வீண் பழி சொல்வது. நாம் தவறு செய்யாதிருக்கும் போது மிகப்பெரிய குற்றத்தை நம் மேல் சுமத்தினால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது. இல்லை, நான் அந்த தவறை செய்யவில்லை, அந்த பாவத்தை செய்யவில்லை என்று நாம் சொல்லிவிட வேண்டும். யாராவது அபாண்டமாய் எந்தவித நியாயமும் இல்லாமல் நாம் செய்யாத தவறை நம்மேல் சுமத்தினால் அதை ஏற்றுக்கொள்வது பாவம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் செய்யவில்லை என்று உண்மையை கூறிவிட வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் செய்யாத தவறை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொடுமை உள்ளவர்கள் கூட நாம் சேரக்கூடாது. கொடுமைப்படுத்துகிறவர்கள், பிறரை கொடுமைப்படுத்துகிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்களோடு சேர்ந்து இருப்பதே பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களோடு இருக்கும்போது நமக்கும்
தண்டனை வரும். அவர்களுடைய தண்டனையில் நமக்கு பங்கு வந்துவிடும். அதனால் பிறரை கொடுமைப்படுத்துகிறவர்கள் யாராவது நம்முடன் இருந்தால் அவர்களை விட்டு உடனே விலக வேண்டும். அது நமக்கு நன்மையாக இருக்கும். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பலவிதமான பலர் சொல்லுகிற காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு பலரை பின்பற்றக்கூடாது. ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், ஒரு இடத்தில் ஒரு 100 பேர் உள்ள ஒரு சபையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால், யார் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் சேர்ந்து கொள்ளலாம் என்று சேர்ந்து கொள்ளக்கூடாது. நீதியின் பக்கம்தான் இருக்க வேண்டும். அதிகமான பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்றால் அதோடு சேர்ந்து நாமும் தீமை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. அது பாவமாய் இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் நமக்கு நியாய தீர்ப்பு வரும். அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கலாம். ஒருவர் நீதியின்படி நடப்பார், 9 பேர் தவறாக நடக்கிறார்கள் என்றால் 9 பேர் அவர்களோடு இருக்கிறாரே எதிர்க்கும் போது நாம் இவர்களோடு சேரலாமா என்று நீதியின் பக்கம் நில்லாமல் அக்கிரமத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு வேலை ஸ்தலங்களிலாக இருக்கலாம், ஒரு தேசத்தில் இருக்கலாம், ஒரு ஊரில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்யக்கூடாது. அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து கொண்டு நாமும் அக்கிரமம் செய்யக்கூடாது. குறைந்த மக்கள் இருந்தாலும் நீதியின் பக்கமே நிலைநிற்க வேண்டும். ஒரு வழக்கு என்று வந்துவிட்டால் நாம் ஏழை பணக்காரன் என்று பார்க்கக்கூடாது. ஒருவர் தவறே செய்திருக்க அவர் ஏழையாக இருக்கிறார் என்பதற்காக அவர்களை விட்டுவிடக்கூடாது. அதே சமயத்தில் ஏழை தானே என்று அவர் தவறே செய்யாதிருக்கும் போது அவரை தண்டிக்க கூடாது. எளியவன், இந்த மனிதனுக்கு கேட்பதற்கு ஆளில்லை என்று வீண்பழி போட்டு அந்த மனிதனை கொடுமைப்படுத்தக்கூடாது. ஏழை என்றோ பணக்காரன் என்றோ எந்த சூழ்நிலையிலேயும் பார்க்கக்கூடாது. வழக்கு என்று வந்தால் எது நீதி, யார் தவறு செய்தார்கள் என்பதை தான் கவனிக்க வேண்டும். தவறு செய்தவர்களுக்கே தண்டனை கொடுக்க வேண்டும். பாவம் செய்யாதவர்களை விடுதலையாக்க வேண்டும். நீதியின்படி நியாய தீர்ப்பு இருக்க வேண்டும். இந்த சட்டங்கள் அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு வெளிப்படையாக மிக தெளிவாக நடத்துவதற்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார். தேசத்தின் அதிபதிகள் இவைகளை பின்பற்றும் போது தேசத்தில் நீதி நியாயங்கள் நிலைத்திருக்கும். நம்முடைய எதிரியின் மிருகம் வழி தப்பி சென்றால் அதை அழைத்து வந்து, அதாவது ஒரு ஆடாவது மாடாவது வழி தப்பி போகிறது என்றால் அந்த பொருள் நம்முடைய எதிரியுடையதாய் இருந்தாலும் அந்த மாட்டையோ அந்த ஆட்டையோ அழைத்து வந்து அவர்களிடம் உரியவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வழக்கு என்று வந்தால் எளியவனுக்கு நியாயம் தர வேண்டும். ஒரு மனிதன் எளியவனாய் இருப்பதினால் அவனுக்கு ஆள் பலமோ பணபலமோ இல்லை என்பதினால் அநியாயமோ அக்கிரமோ செய்யக்கூடாது. அவர்களுக்கு நீதியாய் நியாயம் வழங்க வேண்டும். தவறு செய்யாதவர்களை விடுதலையாக்க வேண்டும். குற்றமில்லாதவனை நாம் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. ஒரு தவறும் செய்யாதவர்களை நாம் கொலை செய்யவும் கூடாது. குற்றமில்லாத இரத்தம் பூமியில் சிந்தப்படக்கூடாது. இப்படியாக தவறு செய்யாதவர்களுக்கு தண்டிப்பதும் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்துவதும் அவர்களை வேதனைப்படுத்துவதும் கர்த்தருடைய பார்வையில் மகா பாவமாய் இருக்கிறது. அப்படி செய்தால் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். எப்பொழுதும் கர்த்தர் துன்மார்க்கனை நீதிமான் என்று நியாயம் தீர்க்க மாட்டார். ஒரு மனிதன் அக்கிரமம் செய்து பாவ வழியில் நடக்கும் போது அந்த மனிதனை இவன் நல்லவன் என்று கர்த்தர் நியாயம் தீர்த்து விட மாட்டார். அவன் செய்த அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் தக்க பலனை தருவார், கண்டிப்பாக தருவார். லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கி கொண்டால் நீதி நம் கண்களை விட்டு மறைந்து கொள்ளும். பணம் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காய் அக்கிரமம் செய்து விடுவோம். அதனால் லஞ்சம் வாங்குவது, அக்கிரமம் செய்வது இதெல்லாம் பாவம். கர்த்தர் அப்படி நாம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இதை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அந்நியரை ஒடுக்கக்கூடாது. ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு ஊரிலோ ஒரு திக்கற்றவர்கள், ஒரு தாழ்ந்த நிலையில் வசதி இல்லாமல் நம்மிடத்தில் அண்டிக் கொள்கிறார்கள், அவர்கள் வாழ வழி இல்லாதவர்கள், அவர்களை நாம் அழைத்து வந்து பாதுகாக்கிறோம் என்றால் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது, அவர்களை சமாதானமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
அவர்களுக்கு சந்தோஷமாக அன்பாக வைத்துக்கொண்டு அவர்களை அனுசரித்து போக வேண்டும். அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஒடுக்கக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு காலத்திலும் 7ஆம் வருடத்தில் விவசாய நிலங்கள், இன்றும் இஸ்ரவேலர்கள் ஓய்வு வருஷங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். 6 வருடங்கள் நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை நாம் சம்பாதித்த பின்பு 7ஆம் வருடத்தில் எந்த பயிரும் வைக்காமல் அதன் பலனையும் அறுக்க செல்லாமல் விட்டுவிட வேண்டும். அதில் விளைகிற 7ஆம் வருடத்தில் விளைகிற பொருட்கள் எதையும் நாம் போய் நிலத்தின் சொந்தக்காரர்கள் எடுக்கக்கூடாது. அது ஒலிவ மரத்தின் பழங்களாக இருந்தாலும், திராட்சை தோட்டத்தின் கனிகளாக இருந்தாலும், விவசாய நிலங்களில் விளைகிற பொருட்களாக இருந்தாலும் அதை அந்நியருக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விட்டுவிட வேண்டும். மிருகங்களுக்கும் விட்டுவிட வேண்டும். அதை நாம் எடுக்க போகக்கூடாது. இப்படி ஓய்வு வருஷத்தில் நாம் செயல்பட்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். ஓய்வு நாளில், வாரத்தின் 7ஆம் நாளில், ஓய்வு நாளில் நாம இருந்தாலும், நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவர்கள், நம்முடைய தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வில்லாமல் வேலை வாங்கக்கூடாது. நாமும் நம்மை சேர்ந்தவர்களும் ஓய்ந்திருக்கும்படி வாரத்தில் ஒரு நாளாகிய 7ஆம் நாளை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்க வேண்டும். அந்த நாளில் கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்நிய தேவர்களின் பெயர்கள், அவர்களுக்கு சொல்லப்படுகிற நாமங்களை நாம் உச்சரிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருஷத்தில் 3 தரம் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும். ஆபீப் மாதத்தில் புளிப்பில்லா அப்ப பண்டிகையையும், அறுப்பு கால பண்டிகையும், சேர்ப்பு கால பண்டிகையையும் நாம் ஆசரிக்க வேண்டும். அதாவது கூடார பண்டிகையையும் நாம் ஆசரிக்க வேண்டும். 3 காலங்களிலும் 3 விதமான பண்டிகைகளை நாம் ஆசரிக்க வேண்டும். அந்த பண்டிகை ஆசரிப்பு நாட்களில் நம்மிடையே உள்ள ஆண் மக்கள் தங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். வெறுங்கையாக கர்த்தரிடத்தில் வரக்கூடாது. அவர்கள் காணிக்கை செலுத்த வேண்டும், வருடத்தில் 3 முறை என்று கர்த்தர் சொல்லு. கர்த்தருக்கு பலியிடும் போது அந்த பலிகளை புளிப்பில்லா அப்பங்களாக நாம் செலுத்த வேண்டும். புளிப்புள்ளவைகளை செலுத்தக்கூடாது. அப்படியானால் நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது அது பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்து அந்த பணத்தில் பாவம் இருக்கக்கூடாது. பரிசுத்தமானதை கர்த்தருக்கு கொண்டு வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். நாம் தவறு செய்து லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி அதை சம்பாதித்து அதனால் வருகிற வருமானத்தை நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த காணிக்கையை நாம் கர்த்தருக்கு செலுத்தும் போது அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நம் நிலத்தில் விளைகிற முதற் கனிகளை, முதல் பலன்களை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். நம் நிலத்தில் விளைகிற எந்தவித பொருளானாலும் முதற் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். நம் மத்தியில் வாசமாய் இருக்கும்படியாக அன்று கானானுக்கு சென்ற பின்பு அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருப்பார் என்ற பொருளில், என்னுடைய தூதனை உங்கள் மத்தியில் நான் அனுப்புவேன், அவர் உங்களுக்கு பாதுகாவலாய் இருப்பார், நீங்கள் அவரை கோபப்படுத்த கூடாது என்று கர்த்தர் சொன்னார். இன்றும் கர்த்தர் நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறார். அதனால் நாம் கர்த்தரை கோபப்படுத்தும்படியாக பாவம் செய்யக்கூடாது. அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது. அந்த நாமத்தை உச்சரிக்க கூடாது. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். கர்த்தரையே முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மிடத்தில் உள்ள வியாதிகளை நீக்குவார். நம்முடைய மிருகங்கள், நம்முடைய வீட்டில் மலடுகள் இருப்பதில்லை. செழிப்பானவர்களாக, செழிப்பு, எல்லா விதமான செழிப்பும் இருக்கும். பண ஆசீர்வாதம் இருக்கும், பொருள் ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய நிலங்கள் நல்ல விளைச்சலை தரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் நீண்ட ஆயுளையும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். நீண்ட ஆயுளை தந்து நம்மை எல்லோரும் சுகமாக வாழவும் சமாதானத்துடன் வாழவும் கிருபை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் இப்படிப்பட்ட நீதி நியாயங்களை கர்த்தர் போதிக்கிறார். இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் போது, இதை நாம் படிக்கும் போது
நமக்குள் ஒரு அறிவு தோன்றுகிறது, கர்த்தருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று. அந்த அறிவை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களை நாம் செயல்படும் போது, அது நமக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அது நமக்கு நன்மையாக முடியும். ஒரு உதாரணத்திற்கு ஒன்று பார்க்கலாம். ஒரு அடிமையையோ திக்கற்றவர்களையோ விதவைகளையோ எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை படித்த நாம் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோமே அல்லது ஒரு கடை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் ஏழையாக, விதவையாக அல்லது சிறு பிள்ளையாக, திக்கற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதை படித்த நாம் அவர்களுக்கு மனம் இறங்கி உதவி செய்து நம்முடைய பிள்ளைகளைப் போல நாம் நடத்துவோம். இந்த நீதி நியாயங்களை, கர்த்தரின் இருதயத்தை, இந்த வசனங்களை நாம் படித்திருந்தோமானால் நாம் அப்படி நடத்துவோம். அப்படி நாம் அவர்களை நடத்தும் போது கர்த்தருக்கு முன்பாக அது பிரியமான செயலாக இருக்கும். அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் மகன் என் மகள் எவ்வளவு அன்பாக நடக்கிறார் அந்நியரிடத்தில், அதனால் நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படியாக கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்றபடி அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள இந்த வேத வசனங்கள் நமக்கு உதவுகிறது. இந்த வேத பகுதிகளை படிக்கும் போது கர்த்தர் மனிதனை படைத்து கர்த்தர் மனிதனை படைத்தார். அந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அவருடைய இருதயத்தில் நம்மை குறித்து என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால் கர்த்தரை புரிந்து கொண்டு ஒரு நல்ல மனவாட்டி, ஒரு நல்ல மனைவி தன் கணவருக்கு பிரியமாய் நடக்க, கணவரின் இருதயத்தில் என்ன இருக்கிறது, அவருடைய விருப்பம் என்ன என்று ஆராய்ந்து தேடி செய்வது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று ஆராய்ந்து அறிந்து செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கலாம். அதனால் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எரிகிற பொல்லாத நரகாக்கினைக்கு தப்பலாம். இவ்வுலகத்தில் வரப்போகிற, நம்முடைய சந்ததியில் நாம் காணப்போகிற கடைசி கால உபத்திரவத்திலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமானபடி நம் வாழ்க்கையை வாழும்போது கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகும். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களிடத்திலே கர்த்தர் கிருபை காட்டுவார். கர்த்தருடைய கிருபை என்பது அவர் இருதயத்திற்கு ஏற்றபடி நாம் நடக்கும் போதுதான். அவரை நாம் கோபப்படுத்தி கொண்டு என் மேல் கிருபையா இரும் என்று ஜெயித்து கொண்டே இருந்தால் ஒரு சாதாரண மனிதனே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியாக நாம் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை கோபப்படுத்தும்படி செய்துவிட்டு கர்த்தரிடையே என்னை ஆசீர்வதியும், என் மேல் கிருபையா இரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி அவர் கிருபையா இருப்பார்? அவர் பெரியவர் அல்லவா? அவர் கிருபை என்பது நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் வழியை நமக்கு போதிப்பது. இந்த வேத வசனங்களை நமக்கு போதிப்பதே அவருடைய கிருபைதான். அதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் நமக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையின் லட்சியம் என்பது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி வாழ்வதே என்பதை புரிந்து கொண்டு எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு லட்சியம் ஒன்றே ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. எல்லா மனிதரின் லட்சியமும் ஒன்றே ஒன்றாக தான் இருக்க வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையில். அது கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.